ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து திரும்ப உங்களுக்கு ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் லெவலுக்கு ஜாப் வேகன்சி எடுக்கிறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 13,000க்கு மேலே ஜாப் வேகன்சி எடுத்தாங்க கிளர்க் போஸ்டிங்க்கு. அந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபுக்கு எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ண வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரி பணிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டோட்டலா உங்களுக்கு 600 வேகன்சி இருக்கு. இதுக்கான மந்த்லி சேலரின்னு பார்த்தோம்னா நமக்கு பேசிக் பே, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மந்த்லி 1,00,000 மேல சேலரி கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கூட அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதை பத்தி ஃபுல் டீடைல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா வித இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 600 ஜாப் வேகன்சி இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆபீசர் லெவலில் உங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா எஸ்பியோட மெயின் பிரான்ச் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு சென்னை, திருச்சி இந்த மாதிரி மெயின் ரீஜன் எங்க இருக்கோ அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஜாப்புக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 600 வேகன்சி இருக்கு. இது வந்துட்டு கேட்டகரி விசா பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு 87, எஸ்டிக்கு 43, ஓபிசிக்கு 158, இடபிள்யூசிக்கு 58, யூஆருக்கு 240. டோட்டலா பார்த்தோம்னா ரெகுலர் வேகன்சிஸ்ல 586 வேகன்சி இருக்கு. இது இல்லாம பேக்லாக் வேகன்சில பார்த்தோம்னா 14 வேகன்சி இருக்கு. சோ ரெண்டையும் சேர்த்து நமக்கு 600 வேகன்சிஸ் இருக்கு. இந்த ஜாபுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து டீடைலாவே கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 27/12/2024. லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 16/1/2025. இந்த ஜாபுக்கான phase 1 ஆன்லைன் பிலிம் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா March 8 அப்படி இல்லைன்னா 15 வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏப்ரல் மாசம் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி இதுக்கான phase 2 மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா ஏப்ரல் மேல கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு மே ஜூன்ல வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா phase 3 சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இது பார்த்தோம்னா உங்களுக்கு மே ஜூன்ல கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே ஜூன்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங், இது பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பர்சனல் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கண்டக்ட் பண்றாங்க. இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் கண்டக்ட் பண்றாங்க. சோ உங்களுக்கு ஃபுல் டீடைல் எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 21 வயசுல இருந்து 30 வயசு வரை உள்ளவங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்திருக்காங்க. ஓபிசி பிரிவினருக்கு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவே பர்சனல் வித் டிசபிலிட்டி பர்சனா இருந்தாங்கன்னா அதை வந்துட்டு கேட்டகரி வைஸாவே பிரிச்சிருக்காங்க. யூஆர், இடபிள்யூசி வந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபிசி அப்படின்னா 13 இயர்ஸ். இதுவே எஸ்சி, எஸ்டி இருந்தாங்கன்னா 15 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் சர்வீஸ்மேன், அதர் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அது வந்துட்டு எனி குவாலிஃபிகேஷன், அதாவது எனி டிசிப்ளின் எதுவானாலும் இருக்கலாம். பிஏ, பிபிஏ, பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு எது முடிச்சாலுமே தாராளமா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க கூட தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா 30/4/2025 உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் டிகிரி சர்டிபிகேட் இருந்து வந்துடும் அப்படின்னா நீங்க தாராளமா ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 3 ஃபேஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. phase 1 பொறுத்தவரை உங்களுக்கு பிலிம் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் உங்களுக்கு 100 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி சொல்லிட்டு உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா phase 2 மெயின் எக்ஸாமினேஷன், இதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுல பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல உங்களுக்கு 200 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் சொல்லிட்டு அடிஷனல் உங்களுக்கு 50 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா 170 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் மார்க்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் இருக்கு. இதுக்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், இது பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இமெயில், ரிப்போர்ட், சுச்சுவேஷன் சொல்லிட்டு இது சம்பந்தமான டாபிக் கொடுத்து ஒரு பாராகிராஃப் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இமெயில் எப்படி நீங்க சென்ட் பண்ணுவீங்க, ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி எப்படி அனுப்புறது, அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு 50 மார்க் இருக்கு. டோட்டலா 250 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டூரேஷன் பார்த்தா உங்களுக்கு 3 hours 30 minutes இருக்கு. இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. அது பாத்தீங்கன்னா 1/4 அப்படிங்கிற அடிப்படையில் டிடெக்ட் பண்றாங்க. சோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியாத கொஸ்டின் வந்து விட்டுருங்க. அடுத்து பார்த்தோம்னா phase 3 சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இதை பொறுத்தவரை உங்களுக்கு குரூப் எக்ஸசைஸ்ல 20 மார்க் இருக்கு. இன்டர்வியூல 30 மார்க். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் இருக்கு. இதுக்கான ஃபைனல் செலக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு phase 2 phase 3 இந்த 2 எக்ஸாமினேஷன் மார்க் தான் ஆட் பண்ணுவாங்க. phase 1 மார்க் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை எக்ஸாமினேஷன் மட்டும் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்
எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 2 மார்க் பார்த்தோம்னா உங்களுக்கு 250 மார்க் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் 3ல பார்த்தோம்னா 50 மார்க். ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு 300 மார்க்ஸ் வரும். இதுல யாரு ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி அதுல உள்ள பர்சன் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் பேசிக் பே பார்த்தோம்னா 48,450 கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா போனஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா மந்த்லி வந்துட்டு ஒரு 50ல இருந்துட்டு 60,000 ஏர்ன் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு மும்பைல வந்துட்டு செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இயர்லி பாத்தீங்கன்னா 18 lakhs வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 1 lakh மேலே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க சென்னை போல மெட்ரோ சிட்டில நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா 80,000 இருந்து 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். போனஸ் எல்லாமே சேர்த்து. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம்னா 750 rupees வாங்குறாங்க. இதுவே எஸ்சி எஸ்டி பர்சனல் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். இது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சனல் வித் டிசபிலிட்டி பர்சன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாவே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வந்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரையும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 பொறுத்த எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுவே ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா உங்களுடைய போட்டோ வந்துட்டு எவ்வளவு சைஸ் இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கேபிட்டல் லெட்டர்ல ஒரு சிக்னேச்சர் இருக்கக்கூடாது. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் அப்படின்னா ப்ளூங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் இருக்கணும். அதை வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா டிக்ளரேஷன் ஃபார்ம். டிக்ளரேஷன் ஃபார்மை பொறுத்தவரையும் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஒயிட் பேப்பர்ல ஐன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க நேமை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஹியர் பைல ஸ்டார்ட் பண்ணி மைன் வரையும் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க ரைட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் லெட்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.